பிரைஸ் செலோன். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரை உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்று 2 ராஜாக்கள் 3:18 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறது அவருக்கு அற்பம். அதை பெற்றுக்கொள்ளுகிறது நமக்கு ஒரு லேசான ஒரு காரியம். சிவந்த சமுத்திரத்தை பிரிப்பது அற்பமான ஒரு காரியம். ஆனாலும் விசுவாசம் என்கிற கோலை உயர்த்த வேண்டியது மோசேயினுடைய வேலை. யோர்தானை பின்னிட்டு ஓட செய்கிறது தேவனுக்கு அற்பமான ஒரு காரியம். பரிசுத்தமுள்ள ஆசாருடைய கால்கள் நதியிலே பட வேண்டும் என்கிறது லேசான காரியம். அதே விதமாக எரிகவை தகர்ப்பது என்கிறது தேவனுக்கு அற்பமான ஒரு காரியம். ஆனால் நிறைவான துதி என்கிறது ஜனங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். தேவன் அற்புதங்களை செய்வாரா என்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே எழும்ப செய்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது அவருக்கு மிகவும் அற்பமான ஒரு காரியம். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு லேசான காரியங்களை நாம் பின்பற்றுகிறதே இல்லை. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்கிற கோலை மோசே போல நாம் உயர்த்துகிறது இல்லை. ஆசாரியர்கள் தங்கள் கால்கள் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் பின்னிட்டு ஓடினதைப் போல நமக்குள்ளே இன்றைக்கு பரிசுத்த ஜீவியம் இல்லை. தடைகள், எரிகோவின் தடைகள் எப்படி தகர்க்கப்பட்டதோ அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் தகர்க்கப்படுகிறதுக்கு நிறைவான துதிகள் இல்லை, உண்மையான நன்றி செலுத்தல் இல்லை. இவள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்பமான காரியமாகிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் லேசாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென்.